அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக 11th எந்த குரூப் சூஸ் பண்ணலாம். ஸோ 11th எந்த குரூப் சூஸ் பண்ணால் நம்ம காலேஜில் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கு இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம 11th 12th எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதற்கு ஒரு கிளாரிஃபையாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் எந்த குரூப் சூஸ் பண்ணணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு எந்தெந்த சப்ஜெக்டு வரும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, ஆனால் இன்ஜினியரிங் சேரணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் பேசிக்காக நமக்கு மேக்ஸில் பாஸ் ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், காலேஜில் சேர முடியும். ஸோ நான் இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இதில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், மேக்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நமக்கு டோட்டல் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எது வரும், எந்த சப்ஜெக்ட் நமக்கு நல்லா வருமோ அது சம்மந்தமான நீங்கள் குரூப் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாங்க, நம்ம நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதற்காக சொல்கிறேன்னா, மற்றவங்களுடைய ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, அவங்களுடைய திணிப்பு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன வருன்றது நமக்கு தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி 11th குரூப் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக 12th மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது நல்ல காலேஜாக ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? வராத ஒரு சப்ஜெக்டை எடுத்து மற்றவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக எடுத்துகிட்டு 2 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டு டோட்டல் வராமல் அடுத்தது நல்ல காலேஜ் கிடைக்காம கஷ்டப்படுறதுக்கு பதில் நமக்கு எது வருமோ அது சம்மந்தமான குரூப்பை சூஸ் பண்ணி அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அதில் எது நல்ல கோர்ஸோ அதை நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நல்ல சேலரியில் போகலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேஸ் இருக்குது. ஸோ இதனை பேஸ் பண்ணி என்னென்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக மேக்ஸிமம் எந்தெந்த குரூப் எடுப்பாங்களோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா, பயாலஜி இருக்கும், மெடிக்கல் லைனு இல்லைன்னா இன்ஜினியரிங் லைன். இந்த 2 லைன் தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி, மேக்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? இதோட லாங்குவேஜ் 2 பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ், தமிழ். அது விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மெயின் சப்ஜெக்ட் தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்டையும் இருக்கக்கூடிய குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் லைனும் போகலாம், அடுத்தது மெடிக்கல் லைனும் நீங்கள் போகலாம், சூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த குரூப் வேணாலும் இந்த குரூப்பை எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த குரூப்பை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குரூப்பை எடுக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடியவர்களாக திறமையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது எனக்கு மேக்ஸு சுத்தமாக வராது அப்படின்னா நீங்கள் என்ன குரூப் எடுக்கலான்னா, இந்த ஏ குரூப்லேயே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது மேக்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸுக்கு பதில் நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓரளவு படித்தாலே போதும், நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாங்க, மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த குரூப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மெடிக்கல் லைன் போகலாம். இந்த குரூப் எடுத்திங்கன்னா மெடிக்கல் லைன் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம். இது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் எதில் போகலாங்க, இந்த குரூப்பை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் லைனில் தான் போக முடியும். சப்போஸ் எனக்கு பயாலஜி வராது, எனக்கு
பயாலஜி வராதுன்னா அப்போ என்ன பண்ணலான்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ பயாலஜிக்கு பதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அப்போ இந்த குரூப்பை எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ஜினியரிங் லைன் எடுக்கலாம். நம்ம இன்ஜினியரிங் லைனில் எந்த குரூப் வேணாலும் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய குரூப்பு. இதோட வந்து பியூர் சயின்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி. ஓகேங்களா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இது வந்து பியூர் சயின்ஸ் சொல்லுவோம். இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் பண்ண முடியுங்க, மெடிக்கல் லைன் மட்டும்தான் போக முடியும். ஓகேங்களா? இதில் மேக்ஸ் வராது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம். பயாலஜியை நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து பாட்னி, சுவாலஜி 2 சப்ஜெக்டாக நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இதை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் தான் மெயினு. இந்த 4 சப்ஜெக்டில் அக்கௌண்ட்ஸ் வேணாம் அப்படின்றவங்களுக்கு அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்ட்ஸுக்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு ஹிஸ்ட்ரி வேணான்னா என்னால் ஹிஸ்ட்ரி படிக்க முடியாது அப்படின்னா ஹிஸ்ட்ரியை விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று, அதற்கு பதில் இதை நீங்கள் எடுத்து இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி, அடுத்ததுனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, பிகாம், ஓகேங்களா, பிஏ ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி குரூப்பு நம்ம என்ன பண்ணிடலாங்க, சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருமோ அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான குரூப்பை சூஸ் பண்ணி படிங்க. எந்த குரூப் எடுத்தாலுமே நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஜாப் பொறுத்த வரைக்கும் எதில் யார் திறமையாக இருக்காங்களோ திறமையானவர்கள் மட்டும்தான் இந்த உலகம் வந்து வரவே இருக்கும். அதனால் நம்ம எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸுக்கு ஏற்றவாறு நம்முடைய திறமையை வளர்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க்யூ டு ஆல். முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது யாருடைய திணிப்பு, யாருடைய ஃபோர்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆளாகாதீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு நல்லா தெரியுதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுங்கள், நீங்கள் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னா சி குரூப்பில் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி நமக்கு நல்லா தெரியணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியணும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவே குரூப்பை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 11th 12th ஃபுல்லாக அதுதான் பேஸு. ஸோ அதை நல்லா நீங்கள் படித்து தரவாயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 1 or 2 இயரில் நீங்கள் உங்களுடைய கனவை நினைவாக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதற்கு சம்மந்தமான குரூப்பாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். ஆல் தி பெஸ்ட்.